ஸோ அந்த காணியை எனக்கு துப்புரவாக்க வேண்டிய தேவைக்கு நீதிமன்றத்திட்ட கௌரவ நீதிமன்றத்துடைய என்னோட சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திர மூலம் அனுமதியை கேட்க நீதிமான் சொன்னவர் உங்களுடைய காணி நீங்கள் துப்புரவாக்கலாம், அதை யாரும் தடை செய்யலாண்டு போய் துப்புரவாக்கல மறுபடியும் அதே டக்ளஸ் ஆக்கள் வந்து முதலாவது எல்லாம் கதைச்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ நான் சொல்கிறேன் நம்ம போலீஸுக்கு போங்க நீங்கள் பிரச்சனை, அந்த வீடியோக்கள் வெளியால் வரையில என்ன கிடக்குது இல்லை போலீஸாரை கொடுத்துருக்கேன், நம்ம போலீஸுக்கு போங்க நீங்கள் என்று எல்லாம் சொல்கிறேன். அதுக்கு பிறகு வந்து புல்டோசருக்கு அந்த க்ளீன் பண்ணுற புல்டோசருக்கு வந்து கல்லாலறிய வலிக்கிட்டேன். கல்லாலர் வலிக்கிட்டே நான் போய் தடுத்த உடனே கல் எடுத்து எறிஞ்சது எனக்கு முதலாவது கல்லறிஞ்சு விழுந்தது வந்து இந்த கையில் இந்த கை வந்து இடத்துல வீக்கம் இருக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ இது இந்த இடத்துல வீக்கம் உங்களுக்கு தெரியும். இதில் தான் கல்லறி விழுந்தது, இந்த விரலை இதால் ஃபுல்லாக ரத்தம் ஓடிக்கொண்டிருக்குது. ரெண்டாவது இங்கே ஒரு நபர் அவர் கல்லெடுத்து தலையில் அடிக்கிறதுக்கு ரெடி. ஸோ தற்பாதுகாப்பு கண்டு வந்த துவக்க நான் என்ன செய்யணும்? இப்போ நானும் கல்லால் எடுத்து அறிவாடணும் அங்கே சொல்லுங்க. இல்லை இது நீங்கள் அப்போ இல்லை நான் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு எம்பி உங்களோட துவக்க தற்பாதுகாப்பு கண்டு அரசாங்கம் தந்து லைசன்ஸு பொக்கெட்டுக்கு கிடக்குது. உங்களுக்கு ஒரு ஆள் கல்லால் எறிஞ்சு கையால் ரத்தம் பெறுது, இன்னொரு பேர் கல்லால் எடுத்து தலையில் குத்துறதுக்கு ரெடி. ஸோ நீங்கள் என்ன செய்வீங்க அந்த டைமில்? அங்கே ஓடுவீங்களா? தற்பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குதானே? ஓ இல்லை நீங்கள் ஓடுவீங்களா அல்லது காலில் விழுந்து நம்ம பொசிஷன் ஒன்று இருக்கும் தானே எம்பி? என்னது? இப்போ நான் ஒரு நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க நான் ஒரு எம்பின்டா, அப்போ நான் வந்து அந்த இடத்துல கையாள வேண்டிய சில முறைகள் இருக்குது. எப்படி நான் கையாள வேண்டி இருக்கணும் மட்டும் சொல்லுங்க. அது தடுத்து நிறுத்தி இருக்கலாம். எப்படி கல்லால் எறியவனான்னு சொல்ல வேணுமா? இல்லை என்ன சொல்ல இல்லை முதல் அறிவு விழுந்துட்டேன், இதில் ஒரு அறிவு விழுந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்? நாங்கள் எங்களை பாதுகாக்கணும். என்னென்ன பாதுகாக்கிறது? ஏதாவது ஒரு வழியில் பாதுகாக்கணும். அதுதான் நான் செஞ்சேன் நான். ஸோ என்னென்ன பாதுகாக்கிறது தான் சொல்லுங்க. நானும் கௌசல்யா நரேந்திரன் மட்டும்தான். இல்லை நீங்கள் ஒரு துப்பாக்கியை காட்டி மிரட்டுறது விட வேற ஏதாவது வழி இருக்கு இல்லையா? அதுதான் வேற என்ன செய்திருக்கோம் சொல்லுங்க. வேற என்ன சௌகரியம் சொல்லுங்க. அது நீங்க தான் சொல்லணும். உங்களுடைய கருத்தின்படி ஒரு பொது நபருக்கு துவக்கெடுத்து காட்டுறீங்க. ஓ ஸோ நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன செய்திருப்பீங்க? நானும் ஏதாவது ஒரு வழிமுறை கையாண்டிருப்பேன். அதை எடுத்து லோட் பண்ணி போட்டு சேஃப்ல போட்டுட்டு நான் சொன்னேன் திருப்பவும் கல்லால் எறிஞ்சா சுடுவேன். அவ்வளவுதான் செய்தேன். நான் லோட் பண்ணி சேஃப்ல போட்டு திருப்பவும் கல்லால் எறிஞ்சா சுடுவேன் என்ற மாதிரி அது வீடியோவில் கிடக்க பார்த்துருப்பீங்க நீங்க. சரிதானே? ஸோ இதை இப்போ நான் எடுத்து சுட்டிருந்தா காலுகளை சுட்டிருந்தா மேலே சுட்டிருந்தா அதாவது கூட சொல்லலாம் இவர் சுடுவதற்கு தயாராகிட்டார்.